இன்னைக்குதான் வந்திருக்கேன். வா போய் மொட்டை மாடியாவது கொஞ்சம் போய் ரசிச்சுட்டு வரலாம். ஓடியா. எவ்வளவு அழகா காத்தடிக்குது பாத்தியா? ஹாய், நான் உங்க மோன்சி. கண்ணே தெரிய மாட்டேங்குதுடா, ஃபுல் பிளர் விஷனா இருக்கு. பாரு, எனக்கு இந்த மரம் எது எது எங்க இருக்கு, இதுல என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குதுடா. என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் இருக்கு சொசைட்டில, என்னென்ன மாதிரியான நேம்ஸ் இருக்கு அப்படின்னா கண்ணாடி, சோடா புட்டி, குருட்டு கண்ணி, அப்புறம் ஒரு சிலர் நம்ம ஸ்டாஃப்ஸ் யாராவது நம்மள இருக்கிறாங்க அப்படின்னா that specs wearing girl எழுமுங்க அப்படிம்பாங்க, or that specs wearing boy எழுமுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு கண்ணாடி போடுறவங்களுக்கு. பட் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்குமா அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, இதுதான் உண்மையான நான். அதாவது நான் இந்நாள் வரைக்கும் கண்ணாடி போட்டு உங்கள்கிட்ட வீடியோ போட்டதே இல்லை. ஸோ ஆக்சுவலி ஐ எம் ஸ்பெக்ஸ் வியரிங் கேர்ள். ஸோ நான் வந்து கண்ணாடி போட்டுதான் என்னோட லைஃபே ரன் ஆகும். பிகாஸ் கண்ணாடி இல்லாம என்னோட பார்வை வந்து ரொம்பவே பிளட் விஷனா இருக்கும். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பீங்கல்ல, இந்த மாதிரி கண்ணாடி தான் வாழ்க்கைன்னு. ஸோ கண்ணாடியே போட்டு கண்ணாடி இல்லாம பார்க்கவும் முடியாது அப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் பார்த்தது ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு இதான் போட்டேன். பட் நாங்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதில் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் வந்து இந்த கண்ணாடி வந்து ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது. ஸோ காலேஜ் போன தொடக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஐசைட் ப்ராப்ளம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஸ்கூலிங்லேயே இருந்துச்சு, ஸ்பெக்ஸ் போட்டேன். பட் அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைம்ல வந்து நான் வந்து ஸ்பெக்ஸே போடலை. ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரிலாம் ரன் ஆச்சு, அதனால நான் வந்து ஸ்பெக்ஸே போடலை. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலு அந்த மாதிரி தானே நம்ம இருப்போம், சிஸ்டம் மொபைல். ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து மறுபடியும் ஐசைட் வந்து நல்ல ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ் டைம்லயும் எனக்கு வந்து அது சரியா தெரியல. அதுக்கப்புறம் போக போக விஷன் வந்து நல்லா பிளர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லாங் விஷன் வந்து ரொம்ப பிளரா இருக்கும். ஸோ என்னோட ஏரியா பஸ்ஸை மாற்றி அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன் பஸ்ஸில் ஏறினவளாகும் நான். ஸோ அப்படி மாற்றி ஏறியும் வந்திருக்கேன். ஸோ இந்த ஐசைட் ப்ராப்ளம் இருக்கும், மழை பெய்யும் போது, அப்புறம் காஃபி குடிக்கும் போது, இந்த டைம்லலாம் அப்படி இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா காஃபி குடிக்கும் போது கண்ணாடியில போக அப்படியே அடைச்சிரும். மழை பெய்யும் போது கண்ணாடியில நமக்கு தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஏதோ பெரிய வாட்டர் பார்ட்டிகளே நம்ம கருவிலில வந்து நிற்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ என்னோட லைஃபே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கண்ணாடி லேயர் போட்டாதான் நமக்கு வந்து பார்வை அப்படின்னே ஆயிப்போச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எழுதினாலும் செம்ம பெயின் இருக்கும். நைட்லாம் நல்லா குத்து எடுக்கும் கண்ணு, அப்படி அந்த ஐபால் ஃபுல்லாவே அந்த பெயின் நமக்கு ஃபீல் ஆகும். பிளிங்க் பண்ண முடியாது, நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஐ ஸ்ட்ரெயின் ஆனது எதனால? இப்போ எல்லாரும் தான் டிவி பாக்குறாங்க, எல்லாரும் தான் மொபைல் பாக்குறாங்க, பட் அவங்களுக்குலாம் ஐ ப்ராப்ளம் வரல. இப்ப எங்களுக்கு மட்டும் ஐ ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கு அப்படித்தானே. ஸோ எனக்கு வந்து ஸ்கூலிங்ல வந்து சின்ன வயசுல நல்லா டிவி பார்ப்பேன், பக்கத்துல இருந்து டிவி பார்ப்பேன். பட் அதுக்கப்புறம் டிவின்றதே இல்ல, டிவியே கட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இங்கேயும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா என்னோட 11th 12th பாத்தீங்க அப்படின்னா முழுக்க சிஸ்டம் தான் ஒர்க்னே ஆயிப்போச்சு எனக்கு. பிபிடி ஒர்க்கா இருக்கட்டும், ஸ்கூலிங்ல தரக்கூடிய எல்லா செமினார் எல்லா ஒர்க்குமே சிஸ்டமேட்டிக்காவே தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃபாவே ஆயிப்போச்சு ஸ்கூலிங்ல. அதனால என்னாச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கண்ணுக்கு. சரி, இதுல இருந்து நம்ம வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு வழி இருக்கு அப்படின்னா நிச்சயமா இருக்கு. கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம ஸ்பெக்ஸ் போடணும். பட் அதுக்குன்னு ஸ்பெக்ஸே ஃபுல் டைம் போடணும் அப்படின்றது இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸசைசஸ், ஐ எக்ஸசைசஸ் கண்டிப்பா நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஒரு 5 நாள் சொல்றேன். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நானும் அது பண்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நீங்க மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டைரக்ட் சன்லைட் கூட ஐ கான்டாக்ட் இருக்கணும். ஸோ மார்னிங் இருக்கக்கூடிய அந்த இளவெயில் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஒரு 15 minutes, அதே மாதிரி ஈவினிங் இருக்கக்கூடிய ஒரு 15 minutes நீங்க வந்து சூரிய ஒளியவே பார்த்துட்டு இருக்கணும். ஸோ இதனால என்ன ஆகும், நம்மளோட ஐசைட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா சூரிய ஒளி வந்து ஒரு நேச்சுரல் ஹீலர் அப்படின்னே சொல்லலாம்.
ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ அது வந்து கண்டிப்பா நம்ம ஐக்கு வந்து நல்ல ஒரு பார்வை திறன் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபுட் ஐட்டம்ஸே கொஞ்சம் அனாலிஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து நார்மல் டயட் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸே நம்ம வந்து ஆட் பண்ணி சாப்பிடணும். ரெகுலரா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் கூட நீங்க வந்து ரெகுலர் பேசிஸா ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாமே நீங்க எடுத்துக்கணும். நல்லா பால் குடிக்கணும், நல்லா வந்து இந்த முட்டை சாப்பிடணும், கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸும் நம்ம ரெகுலரா எடுக்கணும். மீன், ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சான ஃபிஷ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஐசைட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி அந்த கருவேப்பிலை ஜூஸ், காய்கறி ஜூஸ், உஷ்ணத்தினாலதான் கண் வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நீங்க குளிர்ச்சியான பானங்கள் இயற்கையா காய்கறி ஜூஸஸ், ஸோ அது என்னென்ன குக்கும்பர் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து குடிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம வந்து குடிக்கலாம். பட் இது வந்து ஒரு இதா எடுத்துக்கோங்க. 3வது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நைட் டைம் வந்து அந்த ப்ளூ யூவி லைட் ரேஸ் நம்ம கண்ணில் படாத வாக்குல சேஃபா இருக்கணும். ஸோ ஒரு 9-10 மணிக்கெல்லாம் படுத்துடணும். செல்லு வந்து இருட்டுக்குள்ள நைட் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. மொபைல்லாம் நைட் இப்படி பார்க்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம ஐசைட் வந்து இன்னுமே பாதிப்பாகும். சரியா? 4வது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஐ எக்ஸசைசஸ் பண்ணணும். ஸோ அது என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ எப்பவுமே கண்ணாடி போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. கண்ணாடி கலத்தி வச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங்கோ மார்னிங்கோ நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நல்ல ஒரு இயற்கை சீனரியா, ஒரு லாங் மலை எல்லாம், ஒரு மலை அந்த மாதிரியான ஒரு லாங் சீனரிஸ், நேச்சுரலான சீனரிஸை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணணும். உங்க ஐ வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் மொட்டை மாடி போய் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்க ஐசைட் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். 5வதா முக்கியமானது என்ன அப்படின்னா எக்ஸசைசஸ். ஸோ எக்ஸசைஸ் என்னென்னன்றத சொல்றேன். ஸோ நான் பண்ணின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இந்த சைட் நம்ம வந்து ஐ பால் வந்து மூவ் பண்ணணும். ஸோ அதாவது எப்படி அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு 20 to 30 டைம்ஸ் வந்து இந்த சைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைட். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கமும் நீங்க ஒரு 10 மினிட்ஸ் பண்ணணும். ஒரு 10 to 20 மினிட்ஸ். அப்புறம் அப்வர்ட் மூமெண்ட். ஸோ அடுத்து வந்து நம்ம டவுன்வர்ட் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபைனலா ஓவரால் மூமெண்ட் ஃபுல் ஐபாலுமே ரொட்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல் ஐபால் மூமெண்ட்டே நம்ம வந்து பண்ணணும். இதை வந்து டெய்லி பண்ணணும். 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் நீங்க வந்து டெய்லி ரொட்டீன்ல பண்ணணும். இதனால நம்மளோட ஐசைட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தெரியும்ல, ஸ்பெக்ஸ் வியர் பண்றவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே எனக்கும் தெரியும். ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் வந்து இதுக்கான பார்ட் 2 கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இதுக்கான ஒரு கிளாஸே கூட நான் உங்களுக்கு டீச் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுறது கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் வியரிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது வந்து யூஸாக இருக்கும். And hats off to each and every specs wearing girls and boys, because we are facing too much struggles while seeing.